புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026. நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்த கோயில்கள், தெரியாத வரலாறு குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது குபேரர் கோவில். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த குபேரர் கோவில் பறித்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. இதை ஏன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போகணுன்ற விளக்கங்களை தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, குபேரர் கோயில் அப்படின்னாலே சிறப்பு. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக குபேரர் கோயில் பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. அதை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா. தெய்வ தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குபேர கோயிலை பற்றி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இது வரைக்கும் தெரியாத விஷயங்களை உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்க வந்திருக்கேன். இதை கண்டு கழிக்கலாம். நிச்சயமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குபேரர் அப்படின்னு சொன்னாலே செல்வம், செல்வங்களுக்கு அதிபதி, செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவர், அந்த பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அப்படிங்கிறதுல அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது பெருசா போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க குறிப்பா அந்த காஞ்சிபுரத்துல அமைந்திருக்கக்கூடிய குபேரர் கோயிலுடைய சிறப்புகள் என்ன, இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய தல வரலாறு என்ன? இந்த கோயில் இப்போ ரீசெண்டான உருவாக்கப்பட்ட கோயில் தான். இது ஏன்னா கோயிலை நிர்வகிச்சர் ஒரு சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தவர். அவர் அண்ணாமலை கிரிவலம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சித்தர் நீ குபேர கோயில் கெட்டதுக்கு ஒரு முழு தகுதி பெற்றவன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு பிளஸ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு அவர் கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, மிகப்பெரிய செல்வந்தர். எதுக்கு நான் இதை கோயிலை கட்டணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினில் அவர் அந்த கிரிவலம் சுற்றி அவருடைய வாக்கு மட்டும் அவருக்கு கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு அசரி மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடம் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த சில கோயில்களுக்கு கெட்டதுக்கான அமைப்புகள் அமைச்சு அவர் கெட்ட ஆரம்பிக்கிறாரு. சிவசகா திருமணம் பண்ணாமல் சிவசகாவாக சிவனுடைய நண்பன் குபேரன் அப்படிங்கிறதுல அந்த குபேர கோயில் அமைய பெற்றது. இந்த குபேர கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வெள்ளகேட் பக்கத்தில் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் செய்யும்போது ரீதியான குரல்கள் கேட்டு அதன் மூலமாக அவர் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்னுடைய அடுத்த அற்புதமான நான் போகக்கூடிய கோயில்களில் இதுவும் ஒரு கோயிலாக நான் எடுத்துக்குவேன். ஏன்னா இந்த கோயில் மிக அற்புதமான ஒரு விசேஷம் என்னன்னா, இங்கே உச்சிஷ்ட கணபதி ரொம்ப அற்புதமாக மூலவர், அதாவது கணபதிகள் எல்லா கோயிலும் இருக்கும். குபேரனுக்கும் உச்சிஷ்ட கணபதிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அந்த தொடர்பில் உச்சிஷ்ட கணபதி அந்த கோயிலில் முக்கியமான சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் முருகரை நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெறும் முருகராக வச்சிருப்பாங்க. இந்த முருகர் கோயில் இங்கே முருகர் எப்படின்னா ஒரு கம்பு எடுத்து அந்த கம்பில் முடிச்சு போல் கட்டி தூக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அவர் செல்வத்தை பொருந்திய ஒரு முருகராக தெரிவார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று லட்சுமி தாயார். லட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா அங்கே மகாலட்சுமி தாயாருக்கு தனி இது இருக்குது. அதுவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த குபேர கோயில் ரொம்ப விசேஷமானது என்னன்னா, இந்த குபேரனுடைய பார்வை திருப்பதியை நோக்கி இருப்பது போல் இருக்கும். வசூலித்து கொடுப்பதில் வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். திருப்பதிக்கு நோக்கிய குபேரன் இருப்பதுனா இது செல்வ நிலை உயர்வுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் இன்னொரு எந்த கோயிலும் இல்லாத ஒரு அற்புதம் என்னன்னா, இங்கே முப்பெரும் தேவர்களுக்கு தேவிகளும் ஒன்று சேர்ந்து திருமண கோலம் போல் உட்கார்ந்து நின்று இருப்பாங்க. அதாவது சிவன் பார்வதியுடன், பிரம்மா சரஸ்வதியுடன், விஷ்ணு லட்சுமி தாயாருடன், அப்படியே 3 பேரும் ஒரே இதில் ஒரே கல்லில் அமைக்கப்பட்ட மாதிரி அமைச்சிருப்பாங்க. அங்கே அதற்கு அங்கே தான் ஹோமங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். குபேர கோயிலில் அங்கே நவப்படிகள் அப்படிங்கிற மாதிரி வச்சு நவநிதி படிகள் அப்படிங்கிற இருக்கும். அந்த நவநிதி படிகளில் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு எந்திரங்கள் பதிக்கப்பட்டு அதுக்கு தனிப்பட்ட பூஜைகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க அந்த குபேர கோயில். அது மட்டும் இல்லாமல் அகஸ்தியருக்குன்னு தனியான ஒரு இது உண்டு இருக்கு. குபேரர் கோயில்ல அகஸ்தியர் சன்னதி அப்படிங்கிறது கொஞ்சம் கேட்க
பிரமிப்பா இருக்கு. அதாவது சிவன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா காலபைரவர்கிட்ட தான் எல்லாத்தையும் ஒப்படைப்பாங்க. ஆமா. ஆனா இந்த குபேர கோயில் எல்லாத்தையுமே அடைச்சி எல்லாம் எடுத்து அந்த முக்கியமான கீகள் எல்லாமே கணக்கு வழக்கெல்லாம். வழக்கு எல்லாமே அகஸ்தியர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க. ம். அதனால இங்க வந்து அகஸ்தியருக்குள்ளது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த குபேரரை சுத்தி இருக்கிற சித்தர்கள் தான். அவர் அந்த குபேர கருவறைக்கு அடுத்தால சுத்தி இருக்கிறது சித்தர்கள், ஒவ்வொரு சித்தரா வச்சிருப்பாங்க. அதே போல் இந்த குபேரருக்கு பாதத்தில் வந்து பாத பூஜை மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதேவே குபேர சக்கரம் வரைஞ்சு அதுக்கு விளக்கேற்று அது ஒரு பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் அந்த குபேர கோயில் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் போனாலும் அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த குபேர கோயில் அன்னலட்சுமியுடைய அருளும் முழுமையாக இருக்குதுன்னு அர்த்தமாக இருக்கிறது. நிறைய அற்புத விஷயங்களை இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது அவராக செஞ்சதாக தெரியாது. இது வந்து ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் எனக்கு இதனால இது வந்துச்சு, இதனால எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு தனி அறை வைத்து அதில் குபேரர் வைத்து அது தியான மண்டபமாக அவர் பயன்படுத்திக்கிட்டே இருக்கார். அதில் வந்து எப்போவுமே அவர் தியானிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குபேர கோயிலில் நான் வணங்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியும் சரி, முருகரும் சரி, எல்லாருமே வித்தியாசமான ஒரு அழகான ஒரு அமைப்பில் இருக்குது. அதே போல் அங்கே உள்ள அர்ச்சனைகளும் அதிலும் நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பவராக இருக்குது. இன்றைய காலத்துல வந்து ஒரு அசரீரி கேக்குது அப்படிங்கிறதுனாலே நாம் அதை செய்யறதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆமா. அதுவும் எத்தனையோ பேர் திருவண்ணாமலை சுத்தி கிரிவலம் வராங்க. ஆனா எல்லாருக்கும் சித்தர்கள் காட்சி கொடுக்கறதும் இல்லை, அவங்க பேசுறதும் இல்லை. அதற்குன்னு ஒரு பாக்கியம் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வந்து கேட்கவும் உணரவும் முடியும். அப்படி உணர்ந்து உருவான ஒரு கோயில் நம்மளுடைய காலத்துல அப்படின்னும் போது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. விசேஷமான பூஜைகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. விசேஷமான அர்ச்சனைகள் இருக்குன்றதையும் சொன்னீங்க. அதையும் கொஞ்சம் தெளிவா நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. இங்கே வந்து பௌர்ணமி விசேஷ பூஜைகள் உண்டு. இந்த பௌர்ணமியில் வந்து நம்ம குபேரனுக்கு காசு காயினை வச்சு அதை சில்லறை காசுகளை வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த அர்ச்சனை பண்ணி அந்த காசை வந்து எல்லாருக்கும் டொனேட் கொடுப்பாங்க, காசாக கொடுப்பாங்க. அதை வந்து பீரோவில் போய் பத்திரப்படுத்தி வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அந்த காசை வாங்கி சேர்க்க அந்த காசின் அளவு கூடுவது போல் உங்களுக்கு செல்வ நிலை கூடுவதையும் நீங்கள் கண்கூட உணர முடியும். அதே போல் வந்து இங்கே முக்கியமாக திருமண வைபவங்கள் இல்லாத அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இங்கே வந்து திருமண கோலத்தில் அந்த மூன்று தேவியர்களும் இருக்காங்க இல்லையா? அதனால இங்கே திருமண வைபவ குறைபாடாக வரவங்களுக்கு திருமணம் வைபவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நவநிதிகளுக்கு படிக்கட்டுகளுக்கு பூஜை பண்ணும்போது அந்த நவநிதி பூஜை கட்டு அந்த பூஜையும் நம்ம எடுத்து பண்ணுற போது அதுவும் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஐப்பசி மாதத்தில் அங்கே விசேஷ பூஜைகளும் அலங்காரங்களும் ஏற்படும். ஐப்பசி மாதத்திலும் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அன்னதானங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சமி அந்த மாதிரி திதிகளையும் அங்கே எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இந்த குபேர கோயில் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு வியாபாரத்தில் அப்படியே சொனங்கி போய் இருக்கும், வியாபாரம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குபேரன் மிக ஒரு அற்புத சக்தியாக ஒரு வழிகாட்டியாக ஏதாச்சும் ரூபத்தில் வியாபாரத்தை தொடக்கி வச்சிருவார். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து அந்த குபேர கோயிலில் பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வியாபாரம் உங்களுக்கு இன்னும் மேன்மையாக வளரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த குபேர கோயிலுடன் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். வியாபாரத்துடைய வளர்ச்சிக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசத்தை அது உணர முடியும் அப்படிங்கிறது. 32 தேங்காயை வாங்கி குபேரன் உச்சிஷ்ட கணபதிக்கு நீங்கள் வந்து குபேர கோயிலில் உச்சிஷ்ட கணபதிக்கு மாலையாக போட்டுக்கிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த திருமண வைபவங்கள் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா உச்சிஷ்ட கணபதி அங்கே நீலாதேவியுடன் உட்கார்ந்துருப்பார். அது வந்து அவங்க வந்து அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு மட்டும் ஸ்பெஷல் பூஜையாகவே எடுத்துகிட்டு வராங்க. அதனால் அந்த பூஜைக்குள்ளே அந்த இடம் முருகரை விட உச்சிஷ்ட கணபதிக்கு ரொம்ப ஸ்பெஷல் பூஜை வச்சுட்டு வராங்க. அதனால் அங்கே 32 தேங்காயை வைத்து நீங்கள் இது பண்ணலாம், மாலை போடலாம். அதேபோல் தேங்காய் உடைத்து அங்கே அபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் முக்கியமானதாக இருக்கும். அதனால் இந்த இடம் வந்து நம்மளுடைய தடைகளை நீக்குவதற்காக உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார், செல்வ நிலையை சுமந்துட்டு வருவதற்கு முருகர் இருக்கார். எல்லா சித்தர்களையும் உள்ளடக்கி ஒரு கோயிலுக்குள் நடுவில் குபேரர் உட்கார்ந்துருக்கார். அந்த குபேரருக்கு வந்து அப்படி ஐஸ்வர்ய ஈஸ்வரராக மேலே வந்து சிவன் இருப்பார். அப்படி இதில் அந்த செவுத்தில் வந்து ஐஸ்வர்ய ஈஸ்வரராக சிவன் இருப்பார். இதெல்லாம் விட நவநிதி படிகளை பார்வையுடன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நவநிதி படிகளை பார்த்து கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குபேரர் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்த்து நோக்கிக்கிட்டு இருக்கார். அங்கே உள்ள செல்வத்தையும் வளமாக்கி கொண்டே தான் இருக்கிறார். இங்கே வரவங்களுடையது, அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் குபேருக்கும் இடையில் நம்ம நின்று வேண்டுவது போல் அங்கே ஒரு காட்சி கொடுக்கும். அந்த இது வந்து உங்களுக்கு அற்புத சக்தியாக மாறும்.
நிச்சயமாமா. அற்புத சக்தி வாய்ந்த குபேரர் கோவிலுடைய வரலாறு, அது மட்டும் இல்லாம, நம்ம சென்றால் தரிசிக்க வேண்டிய விசேஷங்களையும் அழகா சொன்னீங்க. என்ன கொண்டு போகணுமா குபேரருக்கு நாம? குபேரருக்கு பொதுவா நீங்க வந்து காயின கொண்டு போய் அங்க வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு, அந்த காயின உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. அந்த காயின நீங்க அப்படியே பத்திரப்படுத்தி, நீங்க உங்க பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பவர் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்க எந்திரங்கள் இருக்குது. அந்த எந்திரத்த வாங்கி கூட நீங்க பூஜை பண்ணலாம். இல்லாட்டா அங்க போய் நீங்களே ஒரு எந்திரம் வரைஞ்சிட்டு, அந்த குபேர கோயிலுக்கு குபேர எந்திரம் வரைஞ்சிட்டு, அந்த எந்திரத்துடன் பூவு எல்லாம் எடுத்துட்டு போங்க. அந்த பூவ வந்து குடுத்துட்டு, அந்த எந்திரத்த கையில வச்சுட்டு நீங்க வணங்கிட்டு, அந்த எந்திரத்த வீட்டுக்கு கொண்டு வந்து, அந்த எந்திர வழிபாடுகளை நீங்க எடுத்துட்டு வந்தாலும், அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால குபேர கோயில் நீங்க கொண்டு போக வேண்டியது பூக்களும், காயின் அந்த மாரி விஷயங்கள் எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அங்க கயிறு குடுப்பாங்க. அந்த கயிறு நல்லா 9 முடிச்சு போட்ட ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிற கையில கட்டினாலும் உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அதனால அந்த பச்சை கலர் கயிறு, அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல மாறுதலுக்கான விஷயங்கள் உருவாக்கும் அப்படிங்கிறது. அதேபோல அங்க வந்து நல்லா காச வந்து கையால அள்ளி அள்ளி இப்படி தான் இப்படி போடக்கூடாது, இப்படி கொட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து செல்வம் நிலைக்கும். காச அள்ளி இப்படி போட சொல்லுவாங்க. இப்படி போட சொல்லும்போது இப்படி கொட்டிட்டீங்கன்னா, அது உங்க கைய விட்டு ஒழுகி போகுதுன்னு அர்த்தம். அதனால எப்பவுமே காச எடுத்து இப்படி வாரி குடுக்குற மாரி குடுத்தீங்கன்னா, அது உங்கள திரும்ப வந்து அடையும். அதனால அங்க வந்து காச அள்ளி விளையாடுறதுக்குள்ள தன்மையும் இருக்குது. அதையும் நீங்க வந்து அந்த காச எடுத்து போட்டு இப்படி விளையாடுற மாரி விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் செல்வ நிலை கூடும். நீங்க எடுத்து போடுறத பார்த்தாக்க எனக்கு மகாலட்சுமி தாயாருடைய படம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா. ஏன்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாருடைய படம் எப்படி இருக்குன்னா, நின்ற கோலத்துல ஆமா. அவங்க கையில வந்து அந்த காசோட இருப்பாங்க, அந்த பானையோட. இப்படிதான் எடுத்து போடுவாங்க. ஆமா. இல்லையா? அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு செல்வ செலுத்து வளம் ஏறும். ஆனா இப்ப வரும். நான் பார்க்கும்போது நெறைய பேர் காச வந்து இப்படி எடுத்து இப்படி போடுறாங்க. இப்படி வந்து போடக்கூடாது. இது வந்து ஒழுகல். கீழ் ம், வழியா ம், இப்படி ம். போறது. நம்மள அறியாம நெறைய காசு வெளிய போகுது. எப்பவுமே கடவுளுக்கு எதையாச்சும் குடுக்கும்போது இப்படி தான் குடுக்கணும் ஒழிஞ்சு, எப்பவுமே இப்படி இப்படி பண்ணக்கூடாது. சாமிக்கோ, ஒரு அரிசி அளக்கிறது, இந்த மாரி இதெல்லாம் வந்து இப்படி போடுற மாரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். நிச்சயமா. நாம அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்மளுக்கு திருப்பி செல்வத்த அள்ளி கொடுக்கும். அள்ளி கொடுப்பார் குபேரர் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அன்னதானம் எப்பொழுதும் நடைபெறும் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. போகிறவங்க எல்லாருமே அன்னதானத்துல கலந்துக்கலாம். ஆனா நாம அன்னதானம் பண்ணலாமா? அங்க நம்மளுடைய அன்னதானம் தனிப்பட்ட முறையில் கிடையாது. ஏன்னா, இது எல்லாரும் கொண்டு வந்து குடுக்கலான்னா, அந்த இடத்த வந்து இது வந்து மெயின்டெயின் பண்ற முடியாது. அதனால அவங்க வந்து அவங்களே தட்டு வச்சிருக்காங்க. சில்வர் தட்டு வச்சிருக்காங்க. அவங்களே அங்க வந்து வரிசையா நிக்க வச்சிருப்பாங்க. எல்லா விதமான உணவுகள் நல்லா இருக்கும். பொதுவா அவங்க குடுக்குற அன்னதானத்தில் பட்டா, கிராம்பு இருக்கும். ரவா உப்புமானா கூட, ஒரு கிச்சடினா கூட எதுலனாலும் அந்த பட்டா, கிராம வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா, அது குபேர விஷயத்துக்குள்ள ஒரு பொருள் வஸ்து. அப்படி ஆ. அதனால அந்த உணவு அவங்க வர்றவங்களுக்கும் அந்த பட்டா, கிராமோட ஸ்மெல்லுடன் சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக, புதினா, பட்டா, கிராம்பு எப்படியாச்சும் அதுக்குள்ள அவங்க உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும் அந்த உணவில். அதாவது அந்த வாசனை பொருட்களோட சேர்ந்து நம்ம உணவு உட்கொள்ளும் பொழுது குபேர சம்பத்து கிடைக்குங்கிறது கிடைக்குது ஐதீகம். ஐதீகம். அதனாலேயே அங்க வந்து அந்த உணவில் வந்து அது காலை உணவுல அந்த மாரி கிச்சடியில இருக்கும். மதியானம் உணவுல அந்த புதினாவ சேர்த்து உள்ளுக்கு வரும். இந்த மாரி அந்த வாசனை ஆமா. பொருட்கள். குபேரன் இத ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பால் அபிஷேகம் பண்ணி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பால் அபிஷேகம் பண்ணா கூட கேட்கலாம். பால் அபிஷேகம் பண்ணி விடுவாங்க. இந்த மாரி நம்மளுக்குன்னு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அத செய்யலாம். நிச்சயமாமா. குபேர கோவில்ல வந்து எத்தனை சிறப்புகள் இருக்கு. அதுவும் தற்காலத்துல வந்து ஒரு சித்தர் மூலியமா கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்றத கேட்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு. சமயம் கிடைச்சதுன்னா கட்டாயமா நீங்களும் குபேரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில எப்பவும் போல இன்றைக்கு தெரிந்த கோவில், தெரியாத பின்னணிகள் என்ன, வரலாற்று உண்மைகள் என்ன, அந்த கோவிலுக்கு சென்றால் என்ன செய்யணும், செய்யக்கூடாதுங்கிற முழுமையான தகவல்களை உங்களுக்காகவே தந்திருக்காங்க திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். அம்மா, தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றிகள்மா. தெய்வ தேசம் நேயர்களுக்கு மிக்க மிக நன்றி. இதுவரைக்கும் நான் சொன்ன கோயில்கள் எல்லாமே அற்புதமான ஒரு கோயில்கள். இது எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. அதோடைய பலன்களை அணிவிங்க. மிக்க நன்றிம்மா.